அப்போ நல்ல டெய்லர் நாங்கள் எல்லாம் ப்ளவுஸ் கொடுக்கலாம். லைட்ஸ் கேமரா ரோலிங் ஆக்ஷன். வணக்கம். நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப நம்ம கான்ஷியஸாக சாரீ செலக்ட் பண்ணுவோம், நம்ம ஆக்சசரி செலக்ட் பண்ணுவோம், மேக்கப் பண்ணுவோம், ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுவோம். இப்போது சமீபமாக நிறையா பேர் வந்துட்டு ப்ளவுஸ், பிரிண்டிங் ப்ளவுஸ், ஆரி ப்ளவுஸ், நிறையா ஃபேஷன் ப்ளவுஸ் அப்படின்றதுல ரொம்பவே எல்லாருமே இப்போ இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய டெய்லர்ஸ் இப்போ ஆரி ப்ளவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நார்த் சென்னையில் இருக்கிற ஒரு சின்ன வயசு பொண்ணு, அவள் இப்போ ஒரு ஜார்ஜ் புட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் ஓரளவு ஒரு நல்ல லெவலில் அந்த ஆரி ப்ளவுசஸை தைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆரி ப்ளவுஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி தான் இப்போ நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அந்த ஜார்ஜ் பொட்டிக்கோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்ஸஸ் கலை. வணக்கம் கலை, உன்னை பற்றி சொல்லு. நான் கலை செல்வி. 3 years ஆகுது இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி. ஸ்டார்டிங்கில் ஆரி டிசைன்ஸ் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஆரி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆரி கஸ்டமர்ஸ் இல்லை ஸ்டிச்சிங்கும் சேர்த்து பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றப்போ நான் ஒரு டெய்லரை போய் அர்ஜென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னோட கஸ்டமருக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச்சிங் போகிறப்ப அங்கே கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சு. சரி ஓகே, நம்ம ஏன் ஆரி மட்டும் பண்ணணும், ஸ்டிச்சிங்கை சேர்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பெங்களூரில் ஒரு இன்ஸ்டியூட் பண்ணிச்சேன். ஏன் இந்த ஆரி ப்ளவுஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எல்லாரும் அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க? நிஜமாவே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் 1500 to 2000 ப்ளவுஸே ஏன்னா நான் ஃப்ரெஷர். அதனால என்னால் கற்றுக்கிட்டே போட்டாலும் எனக்கு அவ்வளோ ஸ்பீட் வராது. அப்படி இருக்கும் நான் 3 நாள் வேலை செய்யணும். என்னோட வேலையெல்லாம் முடிக்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் 3 நாளைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். 18 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 1500 என்னால் எடுக்க முடியும். வெளியே இருக்கவங்களுக்கு அது வேணால் அதிகமாக தெரியலாம். பட் 3 நாள் அதில் என்னோட உழைப்புக்கு 3 நாள் வேலை பார்த்து எனக்கு 1500 தான் மெட்டீரியலோட கிடைக்குது அப்படின்றப்போ அது எனக்கு பெருசாக தெரியும். நான் இப்போ மிஷின் பார்த்தேன். இது ஆரிக்கும் இது என்ன டிஃபரன்ஸ்? இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஓகே. இதே த்ரெட் ஒர்க்கையும் இதோட பீட்ஸ் ஒர்க்கையும் என்னால் இதில் ஒரு 4 நாள் நான் உட்காந்து பண்ணேன். ஓ, இந்த ஒர்க்கை இதுதான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 மணி நேரம் தான். ஓகே. பட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். பட் எனக்கு வேலையை ரொம்ப கம்மி பண்ணிருக்கோம். சேம் டைம் நான் ஒர்க்கிங் ஹவர்ஸை கம்மி பண்ணுறதால இது எனக்கு மக்களுக்கு கம்மியாகவே கொடுக்க முடியும். இஃப் ஐ நீட் ஒரு நல்ல டிசைனர் ப்ளவுஸ், என்னோட சாரியே 1000 rupees, எனக்கு மினிமம் பட்ஜெட்டா எனக்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் வச்சு கொடுக்கணும்னா என்ன ரேட் வாங்க? கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி. ஓ சூப்பர். 300லேருந்தே இருக்குது. மினிமம்லேருந்தே நம்ம போகலாம். நீங்கள் மினிமம் 300 ப்ளஸ் ஸ்டிச்சிங் 300. ஓகே. இல்லை நான் இல்லை எனக்கு ரொம்ப கிராண்டாகவே வேணும், 1000 rupeesக்கு எனக்கு இவ்வளோ ப்ரைடல் மாதிரி இதில் பண்ண முடியும் அப்படின்னா 1000 rupees டிசைன் போகலாம். அதில் பண்ண வேண்டியது ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறது நான் ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அதே மிஷினில் நீங்கள் 6 ரொம்ப கிராண்ட் கூட ஒரு ப்ளவுஸை இதில் கஸ்டமைஸ் பண்ண முடியும். மொத்தம் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. எவ்வளோ கஸ்டமர்ஸ் வச்சுருக்கீங்க? எனக்கு இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 7 months 8 months இருக்கும். ப்ளவுஸ்க்கு மட்டும் 100 கஸ்டமர். ஓகே. குர்த்தீஸ்க்கு 100 கஸ்டமர். ஓகே. கஸ்டமர்ஸ் கேட்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின், தீபாவளிக்கு ப்ளவுஸு கொடுத்தா பொங்கலுக்கு தான் கொடுப்பாங்க டெய்லர்ஸ். அப்படிலாம் இல்லை மேம். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கே கொடுத்துருவோம்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு 3-3 days. நிஜமா இப்போது நீங்கள் என்னெல்லாம் டைப்பில் ப்ளவுசஸ், என்ன டைப் ஆஃப் ப்ளவுசஸ், வேரியஸ் ப்ளவுசஸ் என்னென்ன பண்ணுறீங்க? உங்கள் ஸ்பெஷல் சொல்லுங்கள். 3 dot ப்ளவுஸ், 4 dot ப்ளவுஸ், கட்டோரி ப்ளவுஸ், பிரின்ஸ் கட் வித் பட்டி, வித்தவுட் பட்டி, சபியசாச்சி, டிசைனர் ப்ளவுஸ், ஆரி ஒர்க். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கு. இப்போ உங்களை மாதிரி இப்போ இந்த டெய்லரிங் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை நான் இது பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒரு சஜஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வரும்போது என்னோட தாட் எல்லாமே எப்படி இருக்குன்னா பிஸ்னஸ்குள்ளே தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், என்னோட கஸ்டமர்ஸும் யாருமே ரொம்ப ஹார்ஷாக பேச மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது வீட்டு கஷ்டமோ எதை பற்றியோ திங்க் பண்ணுறதோ கவலைப்படுறதோ இல்லாமல் என்ன நான் ரொம்ப என்கேஜாக வச்சுருவேன். இந்த ஒர்க்கை ரொம்ப ஹாப்பியாக செய்வேன். ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு இனிமேல் யாருமே கேட்க முடியாது. சூப்பர். ஏன்னா எந்த ஃபீல்டோ சரி அதை நம்ம லவ் பண்ணி செய்யும் போது அது நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். எதை நினச்சோ ஃபீல் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை.
நான் ஒரு 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 சக்ஸஸ் ஆண்டர்பிரனராக ஆகணும், அதுதான் என்னோட டார்கெட். இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்தே இருந்துச்சு. இப்போ நான் அதுக்கான வழியில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் பேட்டி எடுத்தது எனக்குமே ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ அழகாக நீங்கள் வெளியே வந்துட்டு இந்த வயசில் இவ்வளோ ஒரு என்டர்பிரினராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் அ வெரி குட் தாட்டு. நீங்கள் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட பேசினது. உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இன்னும் நிறையா வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். ரொம்ப நீங்கள் இப்போ லைவாக வரும்போதே நீயானா மேம் அப்படின்னு உங்களை சொன்னாங்க. நீங்கள் எங்கள் ஷாப்புக்கு வந்து என்ன இன்டர்வியூ பண்ணது, இதுக்கப்புறம் எனக்கு நிறைய லைவ் கஸ்டமர் வருவாங்க உங்களோட யூடியூப் சேனல் பார்த்து அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை போய்க்காது. நிறைய பேர் வரணும்னு வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் ஆராக தான் எல்லாமே. ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 கஸ்டமர்ஸ் வந்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக நீ அமிச்சின்னா அந்த 100 1000 ஆகும், 10,000 ஆகும், லட்சம் ஆகும். அப்படி பல கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வர என்னுடைய பெஸ்ட் விஷஸ். சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.